சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். பாடும் பொழுது எனக்கு அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கவலை நம்மளை பெருகும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாய் இருப்பார். ஆமென். ஹalleluya. போகின்றேன், வேலையில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகின்றேன், வேலையில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே, பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு தூரம் போயிருக்கலாம், உங்கள் கணவர் உங்களை கைவிட்டு இருக்கலாம், உங்கள் மனைவி பிரிந்து போயிருக்கலாம். இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன், நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன், நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே, பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு நடத்தும் இயேசுவே.
என்று யாருமே இல்லை. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பி நானும் வாழ்கிறேன். உம்மை தேடி ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே, பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு நடத்தும் இயேசுவே. ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆராதனை வேளையிலே தேவன் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். மனிதர்கள் முகத்தை பார்ப்பார்கள், இயேசு உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். God bless you. ஹல்லேலூயா. அற்புதர் இயேசு டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே சந்தோஷம். ஆமென். இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சகோதரி நமக்கு சாட்சி அனுப்பியிருக்கிறார்கள். சிஸ்டர் நிர்மலா அவர்கள் வேலூர்லேருந்து நமக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் பார்த்து ஜெபம் பண்ணினோம். கர்த்தர் எங்களுக்கு வயிற்றில் இருக்கிறதான பிரச்சனை, அவங்களுக்கு வயிறு ரொம்ப பிரச்சனை, 2 வருஷமாக வயிற்று வலியோடு போராடி கொண்டு இருந்தார்களாம். அந்த பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் என்று சாட்சி அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதே போல் கும்பகோணத்திலிருந்து தேவிகா, சிஸ்டர் தேவிகா அவர்களும் இந்த அற்புதர் இயேசு நிகழ்ச்சியை பார்த்து அவர்கள் சாட்சி அனுப்பியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. லட்சக்கணக்கான மக்களுக்கு இயேசு அற்புதம் செய்கிறார். ஆமென். இந்த நாளிலும் உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வார்த்தை. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். முதலாவது நாம் எதை தேடணுமா? வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் எங்களுக்கு இதை செய்யட்டும், அதை செய்யட்டும், அதை செய்யட்டும், இதை செய்யட்டும், அப்புறமா நாங்கள் சர்ச்சுக்கு வரோம், அப்புறமா நாங்கள் இயேசு ஏற்றுக்கொள்கிறோம், அப்புறமா நாங்கள் சாட்சி சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு என்னுடைய ராஜ்யத்தை நீ தேடு. அல்லேலூயா. எக்ஸாம் எழுதின பிற்பாடு பாஸுன்னு ரிசல்ட் வருதா, இல்லை பாஸ் ரிசல்ட் உங்களுக்கு வீட்டுக்கு வந்த பிற்பாடு நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுறீங்களா? அல்லேலூயா. டாக்டரை நீங்கள் போய் பார்த்த பிற்பாடு உங்களுக்கு வியாதி சுகமாகுதா, இல்லை வியாதி சுகமான பிற்பாடு நீங்கள் போய் டாக்டரை பார்க்குறீங்களா? நிறைய பேர் இன்றைக்கி எனக்கு இயேசு அற்புதம் செய்யட்டோங்க, என் மகளுக்கு திருமணம் நடக்கட்டோங்க. அல்லேலூயா. சபைக்கு வர்ற மக்களே இன்றைக்கி சொல்கிறாங்க, எனக்கு வீட்டை ஆண்டவர் கட்டி கொடுக்கட்டும், அப்புறமா நாங்கள் வீட்டில் ஜெப கூட்டம் வைக்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஓலை குடிசை, ஒரு சின்ன ஒரு 10க்கு 10க்கு ஒரு சின்ன ரூமு, அதையே நீ ஜெபத்துக்கு கொடுக்கலனா நீ 3 மாடி கட்டினா எப்படி கொடுப்ப? அல்லேலூயா. சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு பல லட்சம் பணம் வரட்டும், அப்போ நாங்கள் இந்த ஊழியத்துக்கு கொடுக்குறோம், நாங்கள் சபைக்கு கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது தேவ ராஜ்யத்தை நீ தேடு, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 10 ரூபாயில் நீ 1 ரூபா கரெக்டாக கர்த்தருக்கு கொடுத்தீன்னா உன்னை நம்பி ஏசப்பா 10 லட்சம் கூட கொடுப்பார். அல்லேலூயா. சொல்லுங்கள். அல்லேலூயா. சங்கீதம் சொல்லுகிறது, 91ஆம் சங்கீதம் 15ஆம் வார்த்தை. ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். சங்கீதம் 91:15. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில். எதில்? ஆபத்தில். நிறைய பேர் ஆபத்து நேரத்தில் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. ஆபத்து நேரத்தில் நமக்கு உறுதுணையாக இருக்க மாட்டாங்க. கடந்த மாதத்தில் என்னுடைய தாயார் 70 வயது அவர்களுக்கு மரித்து போனார்கள். அப்போ ஃபோன் மூலமாய் என் சகோதரன் சொன்னார், அம்மா இறந்துட்டாங்க, நீங்கள் சீக்கிரம் வாங்க. போய் நான் கேட்டபோது அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு ராத்திரி முடியாமல் ரொம்ப நேரம் அவங்க உயிருக்காக போராடி ஆபத்து நேரத்தில் உதவி செய்ய யாரும் இல்லை, எல்லாரும் தூங்கிட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு அந்த நேரத்தில் ஆள் இல்லை. தாமதமாக கூட்டிகிட்டு போனதுனால அவங்கள காப்பாற்ற முடியல. பல்ஸ் ரொம்ப இறங்கிடுச்சு. 70 வயது, அவங்களால தாங்க முடியல. அதே அவர்களுக்கு நெஞ்சு வலி வந்த உடனே யாராவது ஒருத்தர் அழைத்து கொண்டு போயிருந்தால் நிச்சயமாய் அவர்கள் உயிரோடு காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ ஆபத்து வரும்பொழுது நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க.
ஏசப்பா மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்கிறார் சங்கீதம் 91:15, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஜோம் பண்ணுவாங்க, இவங்க ஜோம் பண்ணுவாங்க, இவங்க இப்படி எல்லாரையும் பார்க்குறாங்க. நான் ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ணணும், நான் ஆண்டவரோடு பேசணும். இந்த நிகழ்ச்சி பார்க்குற எத்தனை பேர் நீங்கள் இரவும் பகலும் உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் பாட்டு பாடுறீங்க? எத்தனை பேர் ஏசப்பாவுடைய ஆலயத்தில் தவறாமல் போகிறீங்க? கேள்விக்குறி தான். அல்லேலூயா. நாங்கள் ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா நீங்கள் ஆலயத்துக்கு போனீங்களா? அவங்க சொன்னாங்க, நாங்கள் இந்த டிவியில் வருது இல்லையா, அதுலேயே நாங்கள் பார்த்துப்போம். அப்போ டிவிலேயே ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரா? டிவி நிகழ்ச்சி எப்போ பார்க்கணும்? இடைப்பட்ட நேரத்தில் பார்க்கலாம், மாலை நேரத்தில் பார்க்கலாம், மற்ற நாட்களில் பார்க்கலாம். ஆனால் ஓய்வு நாள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஓய்வு நாளை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், 7ஆம் நாளோ அது பரிசுத்தமான நாள், அதில் நீ ஆனாலும் உன் பிள்ளைகள் ஆனாலும் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஏசப்பாவுடைய ஆலயத்தில் போய் ஆராதிக்கணும், ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. முதல் ஞாயிற்றுக்கிழமையா போய் கர்த்தருடைய பந்தியை குடும்பமாக எடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுனா இவைகள் எல்லாம் ஏசப்பா கூட கொடுப்பாரு. அல்லேலூயா. எங்களுடைய அற்புதர் இயேசு மையத்தில் ஒரு சகோதரி, அவங்க பேர் சிஸ்டர் ஷேரன். கடந்த ஒரு 4-5 வருடத்துக்கு முன்பாக மூச்சு திணறல் அவர்களுக்கு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்போ அந்த சரீரத்தில் வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், இது ரெண்டுத்துலேயும் குறைவாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போச்சு. ஐசியூ வார்டில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த அணுக்கள் குறையுது. டாக்டர் ட்ரீட்மெண்ட் என்னென்னவோ பண்ணுறாங்க, ஏறலை. அது ஒரு மனுஷனுக்கு 1 லட்சம் இருக்கணுமா. குறைஞ்சி 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 அவங்களுக்கு 20,000 நின்றுடுச்சு. டாக்டருங்கெலாம் சொல்லிட்டாங்க, காப்பாற்றவே முடியாது. என்ன பண்ண முடியாது? காப்பாற்றவே முடியாது. பாருங்கள், சபையில் அற்புதர் இயேசு மையத்தில் எல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறோம். 40 வயசு அந்த சகோதரிக்கு. ஆண்டவரே, 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அவருடைய கணவரை விட்டுட்டு அவங்க போயிட்டா அவங்க நிலமை, குடும்பத்துடைய நிலைமை என்ன ஆகும்? இப்போ நாங்கள் ஜோம் பண்ண அவங்க கணவர் பொருத்தனை பண்ணுறார், பிள்ளைங்களாம் ஜோம் பண்ணுறாங்க. பாருங்கள், அந்த டாக்டருங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து அந்த அந்த வெள்ளை அணுக்கள் ரத்தம் இன்க்ரீஸ் ஆக உதவி செய்தார். 3 நாள் ஐசியூ வார்டிலே இருந்தாங்க. 4ஆவது நாள் நல்ல முழு சுகம் கிடச்சி நார்மல் வார்டுக்கு ஆண்டவர் அவங்கள சுகமாக்கி இன்றைக்கி சாட்சி சொல்கிறாங்க. சபையில் அவங்க ஜெப வீரர்களாக இருக்கிறாங்க. அற்புதர் இயேசு இந்த டிவி ஊழியத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ உங்களை ஆண்டவர் காப்பாற்றுறாரு, உங்களுக்கு ஆண்டவர் வாழ்க்கை கொடுக்குறாருனா ஏதாவது ஒன்று ஏசப்பாக்காக நீங்கள் செய்யணும். அல்லேலூயா. இப்போ என்ன ஆண்டவர் ரட்சித்தார். நான் இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். ஆரம்பத்தில் உங்களுக்கு சாட்சி சொல்லியிருக்கேன். இயேசுனா யாருன்னு தெரியாது, ஏசப்பா சர்ச்சு தெரியாது, இயேசுவை காதில் கூட கேட்டதே கிடையாது. அல்லேலூயா. பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா, நான் 6ஆவது படிக்கும்போது, சின்ன பிள்ளையாக 6ஆவது படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் பைபிள் கொடுத்தாங்க. புதிய ஏற்பாடு, அந்த ப்ளூ கலரில் பைபிள் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்போ நான் கொண்டு போய் அதை வீட்டில் ஷெல்ஃபில் வச்சுருந்தேன். ஏன்னா ஏசப்பை பற்றி தெரியாதே, அந்த பைபிளுடைய அருமை எனக்கு தெரியாது. அப்போ ஒரு நாள் எங்கள் அப்பா அடுப்பு எரிக்கிறதுக்காக பேப்பர் இல்லைன்னு கேட்டார். அடுப்பு எரிக்கிறதுக்கு பேப்பர் இல்லை, பட்டு பேப்பர் எடுத்துகிட்டு வானார். நான் போய் தேடி தேடி பார்த்துட்டு, சரி இந்த புக்கு வேஸ்ட்டாக கிடக்குதே, அதை நாங்கள் ஒரு சாதாரண புக்காக தான் நினச்சோம், அதை பைபிளாக நினைக்கல. சாதாரண கல்கி, குமுதம் இந்த மாதிரி புக்குங்கெல்லாம் அடுக்கி வைக்கும்போது அதுவும் அடுக்கி வச்சுருக்கு. அதை கொண்டு எங்கள் அப்பா கிட்ட கொடுத்து ஒவ்வொரு பேப்பராக கிழிச்சு 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 அதை நாங்கள் அடுப்பில் போட்டேன். என் கண்ணால் அன்னைக்கு நான் இயேசுவை தெரியாதுங்க. நான் இன்றைக்கும் அந்த சம்பவத்துக்காக ஆண்டவர்கிட்ட அழுவுறேன், மன்னிப்பு கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட. அன்னைக்கு நான் அந்த பைபிளுடைய பேப்பரை நான் எரித்தேன். ஆனால் அந்த பைபிள் தான் இன்றைக்கி எனக்கு சோறு போடுது. அல்லேலூயா. எனக்கு தெரியாது இந்த வேதத்தில் இயேசு இருக்கிறார், இந்த பைபிளில் சத்தியம் இருக்குது,
இந்த பைபிளில் அற்புதம் இருக்குது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் வந்தது, என் தகப்பன், என் தாய், என்னுடைய அண்ணன், அக்கா எல்லாம் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து இயேசுடைய சபையில் போய் சேர்ந்தோம். என் குடும்பத்திலேயே கர்த்தர் என்ன ஒரு ஊழியக்காரியாக மாற்றினார். ஏன்? அன்னைக்கு அறியாத போது நான் இயேசுடைய வேதத்தை கிழித்தேன். ஆனால் அந்த இயேசுடைய வேதம்தான் இன்றைக்கி என்னை காப்பாற்றுது. அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி அந்த வேதத்திலேருந்து எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் செஞ்சேன் இல்லையா பாவம் செஞ்சேன் இல்லையா, அந்த பாவத்துக்கு இப்போது பிரயாசித்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த பைபிள் சொல்லுகிறது, உபாகம் 28:12 சொல்லுகிறது, நீ கையிட்டு செய்யும் வேலைகளிலெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன். அல்லேலூயா. நீ என்ன வேலை செய்கிற, அது சின்னதோ பெருசோ, அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா முதலாவது உன்னுடைய வேலையில், உன்னுடைய வருமானத்தில், உன்னுடைய வியாபாரத்தில் முதலாவது தேவனுக்கு இடம் கொடுங்க. நீங்கள் ஒரு பெரிய கடை வச்சுருக்கலாம். காலையில் போய் இந்த கடையை திறந்த உடனே அதில் நின்று ஜெபம் பண்ணுங்க. ஒரு சொம்பு தண்ணி எடுத்து இயேசு ரத்தம் ஃபுல்லாக தெளிங்க. தடை ஆண்டவர் உடைப்பார். அல்லேலூயா. முதல் உங்கள் வருமானத்தில் 10ல் 1 எடுங்க. அதை கவரில் போட்டு தசமபாகம் ஆலயத்துக்கு நீங்கள் போகிறீங்க இல்லையா, ஆலயத்தில் போடுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரிய சர்ச்சுங்க நிறைய பேர் கொடுக்குறாங்கங்க, நாங்கள் எதுக்கு கொடுக்கணும்? நோ, உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ கொடுக்கணும். அது 50, 100, 200, 500, 1000 அதெல்லாம் கணக்கு இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், இயேசுவோ உன் இருதயத்தை பார்க்குறார். அல்லேலூயா. அந்த ஏழை விதவை தாய் 2 காசு போடுறா. எல்லாரும் அற்பமாக பார்க்குறாங்க, எல்லாரும் இதெல்லாம் ஒரு காசான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஏசப்பாவோ சொல்கிறாரு, எல்லாரை விட இவ தான் அதிகமாக போட்டான். அல்லேலூயா. அப்போ முதலாவது இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், நீதியை தேடணும், அவரை நோக்கி பார்க்கணும், அவரை கூப்பிடணும். உங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்கள், எங்கள் சபைனா அற்புதர் இயேசு மையத்தில் பிரதர் ஜோசப்னு சொல்லி ஒரு சகோதரர் வரார். வரும்பொழுது அவருக்கு 70 ரூபாய் சம்பளம். எவ்வளோ? 70 ரூபா இல்லை 100 ரூபா. அவருடைய அப்பாவுடைய கடையில் அவர் வேலை செய்கிறார். கொஞ்ச நாள் கழித்து அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அந்த கடையை அவர் பொறுப்பெடுத்து அவர் செய்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் கடையை ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த கடை மூலமாக இன்னொரு கடை போடவும், நல்ல ஒரு பெரிய வீடு கட்டவும், நல்ல வாகனங்கள் வாங்கவும், பிள்ளைகள் நல்ல மருத்துவத்துக்கு படிக்க வைக்கவும் அந்த கடையை ஆண்டவர் ஆசீர்வதித்து இன்றைக்கி அவரை கொண்டு நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சுருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வாரத்தில் நீங்கள் அவர் சாட்சியெல்லாம் கேட்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நீ கையிட்டு செய்கிறது கொஞ்சம்தான், சின்னது தான். ஆனால் அதில் நீ உண்மையாக இருக்கணும், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும், அதுலேயும் கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. கடையை வச்சுருக்க ஞாயிற்றுக்கிழமை மூடிட்டு நீங்கள் ஆலயத்துக்கு போகணும். 1000 ரூபாய் வியாபாரம் வந்தாலும் சரி, அதில் 1 லட்சம் வியாபாரம் வந்தாலும் சரி, ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு போகாமல் எந்த வியாபாரத்தையும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. முதலாவது தேவ ராஜ்யம் நீதி தேடும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு எல்லாம் கூட்டி தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கும் செய்வார், எனக்கும் செய்வார். அந்த அற்புதர் இயேசு ஜெப மையத்தில் கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் ஃபோன் பண்ணி ஜெப குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அம்மா பிள்ளைக்காக ஜோம் பண்ணுங்க, அம்மா வேலைக்காக ஜோம், டெய்லி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் கூட இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜெப குறிப்புகளை கொடுக்கலாம், ஜோம் பண்ணுவாங்க. இங்கே அற்புதம் நடக்கும்போது நீங்கள் ஃபோன் பண்ணி சாட்சி சொல்லலாம். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் ஜாய் டிவியில் வரும், பெனியல் டிவியில் வரும், அப்புறம் லோக்கல் சேனல்ஸ்லாம் வரும். நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இப்போ கூட போயிட்டு யூடியூப்பில் மாமல்லபுரம் ஏஜி சர்ச்சுன்னு போட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்குற ஆராதனை செய்தி டெய்லி அதில் வந்துடும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்லோடு பண்ண உடனே உங்களுக்கு வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் நீங்கள் முதலாவது தேடுங்க, அவருடைய ராஜ்யத்தை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும்
ஆசீர்வதிப்பார். ஜெபமனோமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுது ஒரு அற்புதம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாததும் உனக்கு அறியாததுமான பெரிய காரியத்தை செய்வேன். ஹல்லேலூயா. இயேசு உங்களை தொடுகிறார். இப்பொழுது நீங்கள் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே இயேசுடைய வல்லமை வருகிறது. வியாதியோடு யாரெல்லாம் படுத்த படுக்கையாக இருக்கிறார்களோ இயேசு தொடுகிறார். டச் மீ லார்ட், டச் மீ லார்ட். இயேசு தொடுகிறார். ஹல்லேலூயா. ஷாபா பாபா. இயேசுவின் வல்லமை. இயேசுவே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு, அப்பொழுது எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்வேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஆபத்து நாட்களிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். கடன் பிரச்சனையிலே சிக்கி தவிக்கிறார்கள் அப்பா. கவலை பாரம் துக்கத்திலே அமிழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. ஆலயத்துக்கு போக முடியாதபடி பிசாசு ஒவ்வொரு கால்களையும் கட்டி வைத்திருக்கிறான். இப்பொழுது நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்திலே அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக, மன கண்கள் திறக்கப்படுவதாக. ஆலயத்தை நோக்கி ஓடுங்கள். ஆபத்து வருவதற்கு முன்பாக தேவ சமூகத்திலே போய் அழுது ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பண வசதி, வீடு வாசல், சொத்து சுகம் எல்லாம் பெருகும் பொழுது ஆண்டவரை விட்டுறாதீங்க, ஆலயத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவர் இந்த கடைசி நாட்களே மிகப்பெரிய எழுப்புதலை கொடுக்க போகிறார். இயேசுவை பற்றி உலகமெங்கோ சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஜனங்களுடைய கட்டுகளை உடைக்கிறேன், கட்டுகளை உடைக்கிறேன். நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த ஜனங்களுடைய கட்டுகளை உடைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது இப்பொழுது ரைட் நவ் விடுதலை, விடுதலை. பிசாசு கட்டுகள், பலவீன கட்டுகள், வியாதியின் கட்டுகள், போராட்டத்தின் கட்டுகள் உடைவதாக. ஹல்லேலூயா. திருமண தடைகள் நீங்குவதாக, பிள்ளை பாக்கிய தடைகள் நீங்குவதாக, கர்ப்பப்பை கட்டிகள் கரைந்து போவதாக. இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மூளை வளர்ச்சி இல்லாதபடி இருக்கிற தன்மைகள் மாறட்டும். நல்ல மூளை வளர்ச்சியை தாரும். வீட்டிலே மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கும், அவர்களை சுகப்பாக்குவீராக. அற்புதர் இயேசு, அற்புதர் இயேசு, அற்புதர் இயேசு ஊழியத்திலே இவர்களை ஒரு சாட்சியாய் நிறுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற பங்காளர்களாய் இணைந்து ஊழியத்தை ஆண்டவரே தொடர்ந்து செய்யட்டும். இவர்களை ஆசீர்வதியும். அற்புதர் இயேசு ஜெப மையத்திலே இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். வெள்ளிக்கிழமை தோறும் ஜாய் டிவிலே இந்த நிகழ்ச்சி வரும். யூடியூப்லேயே நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜெப குறிப்புகளை சொல்லுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பலாம். லீடருங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஜெபிப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரை நாம் துதிக்கும் பொழுது இயேசு நம்முடைய மத்தியில் இறங்கி வருவார். ஆமென். பாடலை பாடி துதிப்போமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதுமில்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதுமில்ல. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. கை உயர்த்தி சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா
ஏதுமில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே எல்லாம் மறைந்து போனாலும் இயேசு ஒரு நாள் மறைந்து போக மாட்டார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? 2 கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே, உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே, உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதுமில்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஆம் தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் பொழுது அவருடைய வல்லமை, அவருடைய பலன், அவருடைய ஆறுதல் நமக்கு இறங்கி வரும். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பலனானேன். நான் பலனானேன். நான் பலனானேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. நீங்க சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதுமில்ல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி, இயேசுவே நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமே. நீங்க தான் என் வாழ்க்கையில எனக்கு ஆறுதல். நீங்க தான் பலன். நீங்க தான். உம்மை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே உனக்கு ஆகும். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, நீ தைரியத்தோடு போ. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். எல்லா கையை தட்டி ஹல்லேலூயா. அன்பான நேயர்களே, உங்கள் ஜெப தேவைகள், விண்ணப்பங்கள், அற்புத சாட்சிகள் மற்றும் காணிக்கைகள் உங்கள் போட்டோவுடன் எழுதி எங்களுக்கு அனுப்புங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் 9940653967 மற்றும் 9840812767. அன்பிற்குரியவர்களே, அற்புதர் இயேசு ஜெப ஊழியங்கள் மூலம் 1,00,000 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தல், கிராமங்கள் தோறும் நற்செய்தி கூட்டங்கள், மாதம் தோறும் கிராம ஊழியம், கைப்பிரதி ஊழியம், மேலும் 100 கிராமங்களில் புதிய சபைகள் உருவாக்குதல், மிஷனரி ஊழியம் நடைபெற்று வருகிறது. நீங்கள் எங்கள் ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்கள், காணிக்கைகளை எங்களுக்கு அனுப்பும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்புக்கு மாமல்லபுரம் ஏஜி சர்ச், ரெவரண்ட் எஸ் திவ்ய பிரகாஷ், சிஸ்டர் டி கரண் பிரகாஷ், நம்பர் 69 ECR ரோட், பூஞ்சேரி, மாமல்லபுரம் 603104, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு.
எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர்.